பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 22, 23 மற்றும் 24 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வளமுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 22வது அதிகாரத்திலே தரிசன பள்ளத்தாக்கின் பாரம் என்று சொல்லி எருசலேமை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். தரிசனங்கள் அடங்கிய தரிசனங்கள் மூலம் தேவன் தம்மை வெளிப்படுத்திய இடமாகிய எருசலேம், அதில் பக்கத்தில் உள்ள பள்ளத்தாக்கு ஆகியவற்றை அது குறிக்கிறது. அங்கே ஆவிக்குரிய வீழ்ச்சி காணப்பட்டது. அங்கே எருசலேமை சுற்றிலுமாய் அபாயகரமான காரியங்கள் நெருங்கி வருகிறது. ஆனாலும் அந்த எருசலேமில் உள்ள ஜனங்கள் அதை பற்றி கவலையற்று இருந்தார்கள். தேவன் தமது தீர்க்க தரிசனம் மூலமாக எச்சரிக்கிறார். உன் அதிபதிகள் எல்லோரும் ஏகமாய் ஓடி அலைந்தும் வில்வீரரால் கட்டப்படுகிறார்கள். உன்னில் அகப்பட்ட யாவரும் தூரத்துக்கு ஓடியும் ஏகமாய் கட்டப்படுகிறார்கள். ஆறுதல் சொல்ல வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே இது தரிசன பள்ளத்தாக்கில் அமளியும் மிதியும் என்கும் கலக்கமுள்ள நாளாய் இருக்கிறது. இது அலங்கத்தை தகர்த்து பர்வதத்துக்கு நேரே ஆர்ப்பரிக்கும் நாளாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த நாளை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எருசலேம் மகாராஜாவின் நகரம். அங்கேதான் தேவனுடைய ஆலயம் நியமிக்கப்படத்தக்கதான ஒரு இடம். ஆனாலும் அந்த பரிசுத்தத்தை ஜனங்கள் மதிக்கவில்லை. பரிசுத்தத்தை அவர்கள் கை கொள்ளவில்லை. அவர்கள் தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய நியமங்களுக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருந்தபடியினாலே இங்கே எருசலேமின் வீடுகளை எண்ணி அலங்கத்தை அரணிப்பாய் இருக்கும் வீடுகளை இடித்து 2 மதில்களுக்கு நடுவே உள்ள பல குளத்துக்கு தண்ணீர்களுக்கு ஒரு அகலை உண்டு பண்ணுவீர்களோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறதான ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். நீ அரண்மனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனும் செப்னா என்பதில் போய் சொல்ல வேண்டியது என்ற காரியம் சொல்லி செப்னாவை குறித்து ஊழல் அடைந்த அந்த அரசு அதிகாரியினுடைய காரியங்களை குறித்து ஆண்டவர் தெரிவிக்கிறார். ஆம், ஆண்டவர் தாமே எருசலேமுடைய நியாய தீர்ப்பை கொடுக்கிற தேவன். தொடர்ந்து 23வது அதிகாரத்தில் தீர்வை குறித்ததான தீர்க்க தரிசனம் குறிக்கிறதை பார்க்கிறோம். தீர்வின் பாரம். தர்சீஸ் கப்பல்களே அலருங்கள், அது வீடு இல்லாதபடிக்கும் அது ஒருவார் இல்லாதபடிக்கும் பாழாக்கப்பட்டது. இந்த செய்தி கித்தீம் தேசத்திலிருந்தவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது என்று சொல்லி தீர்வை குறித்து பாலஸ்தீனாவுக்கு வடக்கே மத்திய தரைக்கடலில் கிழக்கு கரையிலே அமைந்ததான ஒரு உலகத்தின் வர்த்தக அரபிய மையமாக தீர் விளங்கியது. அங்கே செல்வந்தர்கள் இருந்தார்கள். அங்கே துன்மார்க்கமும் பெருமையும் நிறைந்து இருந்தது. தேவன் 70 ஆண்டுகளுக்கு அந்த பட்டணத்தை தாழ்மைப்படுத்தி மீண்டும் சில காலத்திலே துளிர்ப்பிப்பார் என்பதை ஏசாயா முன்னறிவிக்கிறதை குறித்து இங்கே பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தை கூறி சுமார் 100 ஆண்டுகளுக்கு பின் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் கிமு 572 ஆண்டிலே தீர்வை பிடித்து அந்த தீவுக்கு செய்ததான காரியங்கள் எல்லாம் இங்கே நிறைவேறிற்று. தொடர்ந்து 24வது அதிகாரத்திலே கர்த்தர் பூமியை வெறுமையாக்குவார். முழு பூமிக்கும் வரப்போகிறதான அழிவை குறித்து ஆண்டவர் தெரிவிக்கிறார். இங்கே இறுதி காலத்தில் நடக்கப் போகிறதான சம்பவங்கள், உலகமெங்கும் நடக்கப் போகிறதான சம்பவங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தினால் உலகிற்கு வரப்போகும் நியாய தீர்ப்பு தமது மக்களுக்கு அவர் வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தையும் அதிகாரங்கள் எடுத்துரைக்கின்றன. உலகின் மீதும் அதன் குடிகள் மீதும் வரப்போகும் நியாய தீர்ப்பை குறித்து இந்த உலகத்தையும் ஜனங்களையும் தேவன் முழுமையாக அழித்து விடுவார் நாட்களை மகா உபத்திரவ காலம் என்று சொல்லி வேதம் குறிப்பிடப்படுகிறது. மத்திய 24வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் அதை தெளிவுபடுத்துகிறார். அப்போஸ்தலர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1 நிருபத்திலே 5வது அதிகாரத்திலையும் அது தெளிவுபடுத்துகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பத்மத்தீவிலே திவ்ய வாசனாகிய யோவானுக்கு
இந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டதை வெளிப்படுத்தின விஷயம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 18 10ஆம் அதிகாரத்திலும் நாம் பார்க்க முடியும். பாவம், தீய ஒழுக்கங்கள், துன்மார்க்கம் இவற்றால் மனிதர்கள் உலகத்தை தீட்டுப்படுத்தியதால் அதுமாதிரி தேவ கோபாக்கினை இறங்குகிறது. பாவம் மேற்கொண்டாலும் அநீதியின் பிரியப்படும் மக்களின் மேல் கடைசி நாட்களில் பயங்கரமானும் தப்பிக்கொள்ள இயலுமான நியாய தீர்ப்பை ஆண்டவர் தருகிறதை குறித்து இந்த அதிகாரம் வருகிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு சமீபமாக இருக்கிறது. இதோ நமது ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவான வருகைக்காக நாம் ஆயத்தப்படுத்துவோம். ராஜா மகிமையாய் வருவார், எக்கால சத்தத்தோடு வருவார். அவர் எதிர்கொள்ள நாம் தயாராக இருப்போம். அவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நித்திய ஆசீர்வாதங்களால் நிரப்புவாராக. நித்திய ஜீவனை தந்து நித்திய ராஜ்யத்திலே அங்கமாக உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன்.